நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் டிராமா படங்க. கம்மிங் ஆஃப் ஏஜ் டிராமா படம்னா என்ன பண்ணுவாங்க? படத்தோட ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நண்பர்களோட எப்படி விளையாடினாரு, ஸ்கூலுக்கு போன இடத்துல எப்படி புதிய நண்பர்களை கண்டுபிடிச்சாரு, காலேஜ் கோர்ஸையும் காலேஜ்ல தன்னோட காதலை எப்படி தேர்ந்தெடுத்தாரு, கடைசியா காசுக்காகவும் அதை தர ஜாபுக்காகவும் எப்படி எல்லாம் படாத பாடு பட்டாருன்னு இந்த மாதிரி நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நடக்க போற எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. அப்படி படத்துல வர நண்பர்கள் ட்ராக் நல்லா இருந்ததா இல்லையா? காதலியா வர நம்ம பவானி ஸ்ரீ இந்த முறை காட்டு மல்லியா இல்ல கடுப்பு மல்லியா? கடைசியா பரமா படிப்பு முக்கியம், பரமா படிப்பு முக்கியம், கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி இந்த படத்துல வர வாழ்க்கை பாடங்கள் நம்ம உற்சாகமடைய செஞ்சுதா, இல்ல ரியல் லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸை மறக்க ரியல் லைஃபை பார்க்க வந்தா அங்கேயும் ப்ராப்ளம்ஸை பாதை மாறாம பிளேஸ் பண்ணி நம்மளை மேலும் சோகமடைய வச்சு இருந்தாங்களான்னு இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளுக்கு எளிமையாவும் ரொம்ப ரொம்ப பொறுமையாவும் பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த ரெக்ரெட்டு. கொடுமை, ரிஸ்கே, பெருமை.